ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் Golang யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்புட்டை டெர்மினல்லேருந்து ரீட் பண்ணுறது படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கோடு உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். அந்த கோடோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல Go ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் பேக்கேஜ் மெயின் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் இம்போர்ட் buff.ioவும் FMTயும் OSும் யூஸ் பண்ணிக்கிறேன். buff.io எதுக்குன்னா அதை வச்சு நம்ம ரீடர் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்கிற ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓஎஸ் எதுக்குன்னா நம்ம வந்து டெர்மினலில் எடுக்க போகிறோம், அதனால os.standard input. எஃப்எம்டி எதுக்குன்னா ஃபார்மேட் பண்ணி நம்ம பிரிண்ட்டை வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால இப்போ ஃபஸ்ட்டு buff.io வச்சு நியூ ரீடர் கால் பண்ணிக்கிறோம். இந்த நியூ ரீடர் அப்படிங்கிறது ஒரு ரீடர் ஆப்ஜெக்ட் எது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ரீடர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கொடுக்குறோம். இதோட ரீடர் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் பிரிண்ட்டில் என்டர் த டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ரீடர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ரீட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது அதே ரீடரில். இப்போ ரீட் ஸ்ட்ரிங் டாக்குமெண்டேஷனில் போனோன்னா ரீட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுங்கிறாங்க, அதுக்கு வந்து நம்ம ஒரு டீலிமிட்டர் கொடுக்கணும். எது வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் பண்ணணும், அந்த சிஸ்டம் இதில் டெர்மினலில் எது வரைக்கும் நம்ம ரீட் பண்ணணும்னு கொடுக்கணும். அதுலேருந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஒன்று இன்புட் வரும், இல்லைனா எரர் வரும். ஸோ இன்புட்டை வந்து நம்ம இன்புட்டில் அசைன் பண்ணி எரர் ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிவிட்டு அந்த எரர் இது வந்து நல் செக் தான். அந்த எரர் நல்லா இருந்ததுன்னா நாட் ஈக்குவல் டு நில் அப்படின்னா என்ன அர்த்தம், எரர் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அந்த எரரை நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் எரர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடணும். இங்கேயே இது வந்து ஏர்லி ரிட்டர்ன் நான் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவில் போட்டிருவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இன்புட் ரீட் பண்ணதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்ணலாம். go mod tidy கொடுத்தா என்ன ஆகும், நம்மளோட இம்போர்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதாவது எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. அடுத்தது go run டாட் யூஸ்வலாக கொடுப்பேன், ஒரே ஒரு ஃபைல் இருந்தால். பட் இந்த பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு ஃபைல் இருக்குது, மெயினும் ரீட் இன்புட்னு. அதனால நான் இப்போ ஃபைல் நேமே கொடுக்குறேன். go run read input dot go. இப்போ enter the textன்னு இந்த இடத்துல எனக்கு கேட்குதா. இப்போ நான் வந்து my name is ராஜேஷ் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணால் எனக்கு அதே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்புட் நம்ம எப்படி ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஏன் வந்து இது ஃபுல்லாக நமக்கு வந்ததுன்னா நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதில் ஒரே ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு இஷ்யூ நீங்கள் லேண்ட் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு எஸ் வரைக்கும் தான் ரீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோமே. நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், எஸ்ன்னு கொடுத்துருவோம். இப்போ நான் இதே ரன் பண்ணேன் அப்படின்னா மை நேம் இஸ் ராஜேஷ்னு கொடுத்தோன்னா மை நேம் இஸ் வரைக்கும் வந்துருச்சு, எஸ்ஸும் சேர்ந்து வந்துருச்சு. அது நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ப்ராப்ளம் அது இல்லை. இப்போ அடுத்து இப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நேமை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா அடுத்தது இன்னொரு நம்பரை ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் தி டெக்ஸ்ட்டு. இப்போ என்டர் தி செகண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்டர் செகண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்து ரீட் ஸ்ட்ரிங் திரும்ப வந்து இப்போ ஒரு எஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த தடவை நான் இந்த கோலன் ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா முதல்லயே இந்த வேரியபிள் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம ஜஸ்ட் அசைன்மெண்ட் தான் பண்ணிக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மை நேம் இஸ் ராஜேஷ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் எல்லைன்னு கொடுத்துக்கிட்டோமா. ஸோ கிளியராக இருக்கும் நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. இப்போயே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் என்ன நடந்திருக்குன்னு. மை நேம் இஸ் ராஜேஷ். சரி, முதல் டெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து நான் கொடுத்தது மை நேம் இஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன், நம்ம வந்து எஸ் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எஸ் வரைக்கும் ட்ரிம் ஆயிடுச்சு. இப்போ நான் செகண்டு வந்து திரும்பி ரீடர் டாட் ரீட் ஸ்ட்ரிங் எஸ்ன்னு கொடுக்கும்போது RAJESன்னு இதே லைனில் இருக்கிறது வருது. எனக்கு திரும்பி வந்து ஒரு யூசர் இன்புட் கேட்கல பாருங்கள். ஆனால் ஜாவா மீதி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு ஒன்று ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும் இல்லையா. என்ன ப்ராப்ளம்னா, என்ன நடக்குதுன்னா, அந்த லைனோட எண்ட் ஆஃப் லைன் வர வரைக்கும் அது வந்து அதே லைனை தான் ரீட் பண்ணும். நீங்கள் எண்ட் ஆஃப் லைனு கொடுத்து அந்த லைனை விட்டு வெளியில் வரணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நடுவில் ரீட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை /n கொடுத்து
நீங்கள் அந்த லைனை ஃபுல் லைனை நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்தாகணும். இந்த இன்புட்டை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் பிரிண்ட் கூட பண்ண வேண்டாம். இப்போ என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு லைனுடைய எண்ட் ஆஃப் லைன் வரைக்கும் மிச்சம் இருக்கிற ஸ்ட்ரிங் அந்த ராஜேஷ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி நம்ம எம்டியாக இது பண்ணிவிடுவோம், டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா திரும்பி நமக்கு என்டர் தி செகண்ட் டெக்ஸ்ட்டு வரணும். இப்போ என்ன பிரச்சனை, ஆமாம் இந்த வேரியபிள்லாம் வந்து கோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மை நேம் இஸ் ராஜேஷ். இப்போ மை நேம் இஸ்னு வந்துருச்சா, செகண்ட் டெக்ஸ்ட் எஸ். ஏன்னா இப்போ நம்ம என்ன இங்கேயும் வந்து நம்ம எஸ் கொடுத்தாச்சு இல்லையா. இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் லாஸ்ட்டு அந்த லைனுடைய முடிவு வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி ரீட் பண்ணுறேன். ஸோ மை நேம் இஸ் ராஜேஷ். இப்போ மை நேம் இஸ் மட்டும் வரணும், அடுத்தது ஹலோன்னு கொடுத்தா எனக்கு பிரிண்ட் ஆகிடணும். ஸோ இப்படி தான் கோவில் டெர்மினல்லேருந்து வேல்யூஸை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. மீண்டும் சந்திப்போம், கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்கலாம். வணக்கம்.